எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் பேர் ஹிமா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூம் வித் ஹிமா. இந்த சேனலில் உங்களுக்கு நிறைய க்ரூமிங் வீடியோஸ் இந்த சேனலில் கிடைக்கும். ஸோ இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் என்ன காட்ட போகிறேன்னா, இந்த பிஸியான டேயில் நான் எப்படி என்னை க்ரூம் பண்ணுவேன் அதுதான் காட்ட போகிறேன். ஸோ இதுக்காக நான் வந்துட்டு நைட்டே நான் தலையில் ஷாம்பு எல்லாம் போட்டு நல்லா செட் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் அடுத்த நாள் ஆஃபீஸ் போகும்போது காலையிலேயே ஷாம்பு போட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டு ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஒரு நாள் முன்னாடியே நைட்டில் குளிக்கும்போது ஷாம்பு போடுவேன். ஷாம்புக்காக நான் யூஸ் பண்ணுறது பார்த்தா ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட இந்த ஒரு ஷாம்பு தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படி பார்த்தா, இது நேச்சுரலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு என்னோடய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணேன். அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய சஜஷன் கொடுக்குறேன். நான் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு, நல்லா தான் தெரிஞ்சிச்சு. இது என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணது, அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா, இதில் பேராபின் ஃப்ரீயாக இருக்குது, இது சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணால் அந்த மாதிரி ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நைட்டு நல்ல தலையில் ஷாம்பு போட்டு நான் வாஷ் பண்ணி அப்படி விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் தலையில் வந்துட்டு கண்டிஷ்னர் போடுவேன். இது ஒரு லீவின் கண்டிஷ்னர் தான். இதுவுமே பார்த்தா எர்த் ரிதம் சொல்கிற ஒரு பிராண்டோட தான். இதுவுமே பார்த்தா நேச்சுரலான ஒரு பிராண்டு அப்படி எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம் அப்படி நான் சொல்லி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம முடி அப்படியே செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணணும் அப்படி தான் இதில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ 10 மணி காலையிலே நான் வந்து என்னோடய ஹேர் பாருங்கள். ஸோ நைட்டு ஷாம்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக இப்படி இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு ட்ரை இல்லை. ஸோ பரவாயில்ல அந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்துட்டு இந்த எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இது யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தா நிறைய சியா சீட அப்படி ஷியா பட்டர் அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போடும்போது ஓகே இதெல்லாம் ஒர்க் ஆகுமா இல்லைன்னு தெரியல, பட் ஸ்டில் ஓகே நேச்சுரல்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ ஹேர் லென்த் ஃப்ரம் டாப் டு பாட்டம் வரைக்கும் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இது செட் ஆகிற டைமில் நாம் போய் டக்குன்னு ப்ரஷ் பண்ணி நம்ம மார்னிங் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படி நான் வந்துட்டு குளிக்க போகிறேன். குளிக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே நான் என்னோடய பாத் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ வந்து பாடி வாஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் இந்த பாடி வாஷ் ஏன் வாங்கினேன்னா, இதில் பார்த்தா பாருங்கள் லிக்கரைஸும் இருக்குது, லைம் இருக்குது. ஸோ இது வந்து விட்டமின் சியோட பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ எங்கேயுமே லிக்கரைஸ் கிடைக்க மாட்டேன். என்னோடய யூஷுவல் ஃபாலோவராக நீங்கள் இருந்தேன்னா உங்களுக்கு தெரியும், நான் என்னோடய பாத் பவுடரில் லிக்கரைஸ் போடுவேன்னு. ஸோ இதெல்லாம் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ்னால நான் அதை யூஸ் பண்ணி நான் வாஷ் பண்ணுவேன், பாடி வாஷ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஹேரும் பாடியும் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு என்னோடய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுற ஃபேஸ் வாஷ் பவுடர் தான். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் எப்படி பண்ணோன்னு. இது எனக்கு ரொம்ப அமேசிங்கான ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர் தான். ஸோ நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஃபேஸ் வாஷ் பவுடர் மாதிரி தான், பட் கொஞ்சம் வந்து இன்க்ரீடியன்ஸில் சேஞ்ச் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆஃபீஸுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ நான் என்னோடய க்ரூமிங் ரூட்டீனில் ஒன் ஆஃப் த ரூட்டீன் பார்த்து இந்த ஹேர் ட்ரை பண்ணுறது தான். ஸோ எப்பப்போ ஹேர் வாஷ் பண்ணுவேன், டெய்லி ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன், வீக்லி 2 or 3 தான் பண்ணுவேன். பண்ணுற நாளைக்கு இதே மாதிரி டக்குன்னு கிளம்பணுன்னா நான் வந்துட்டு ஹேர் ட்ரையர் இல்லைன்னா இந்த அகாராவோட இந்த ஒரு ஹேர் ப்ரஷ் வச்சுட்டு வாஷ் பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் டக்குன்னு நான் வந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக சாப்பிட்றதுக்கு எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பன்னீர் கிரேவி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ஸோ கொஞ்சம் பன்னீர் கிரேவி அண்ட் ரைஸு எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஃபுட்டில் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நம்ம ஹோல் அண்ட் ஹோல். ஸோ இப்போ வந்துட்டு நான் டக்குன்னு ரெடி ஆகிற ரொட்டீன் காட்டுறேன். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் எப்போவுமே காட்டுற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதனால் நான் ரிப்பீட் பண்ணல. உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முன்னாடி இருக்கிற வீடியோ போய் பாருங்கள். ஸோ இது பார்த்தா நான் என்னோடய ஐப்ரோக்காக புதுசாக வாங்கின ஒரு ஐப்ரோ பென்சில் தான். இது எட்டூடுன்னு சொல்லிட்டு பிராண்டோட. ஸோ இது வந்து கிரே, ப்ரௌன், பிளாக் மூணுமே மிக்ஸ் பண்ண எந்த கலர் இருக்கும் அந்த கலர் தான். ஸோ எப்போவுமே வந்து ஐப்ரோ பென்சில் நம்ம வந்துட்டு பிளாக் கலரில் வாங்கக்கூடாது. எதர் ப்ரௌன் கலர் இல்லைன்னா இந்த மாதிரி கிரேயிஷ் பிளாக்கான கலரில் தான் வாங்கணும். ஸோ எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் திக்கான ஐப்ரோஸ் தான், பட் ஸ்டில் ஐப்ரோட முன்னாடி பார்த்தா கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அங்கே இடத்துல மட்டும் நான் ஃபில்லின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது கூட ஸ்பூலியும் இருக்குது. ஸோ அந்த ஸ்பூலையும் வச்சுட்டு நல்லாவே நான் ஹேரை நல்லா ப்ரஷ் பண்ணுவேன், இந்த ஐப்ரோவில் இருக்கிற குட்டி குட்டி ஹேரை. ஸோ இது வந்து ஐப்ரோ நம்ம செட் பண்ணாலே நம்ம ஃபேஸுக்கு மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு டெஃபினேஷன் கிடைக்கும். ஸோ பாருங்கள் நான் ஐப்ரோ பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிறது மனிஷ் மல்ஹோத்ராவோட மை கிளாமில் இருந்து வாங்கினா இந்த லிப்ஸ்டிக் தான். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து இந்த ட்ரெஸ் கூட மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே நான் பார்த்தா அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கு.
அமேசானில் 20th சேல் ஸ்டார்ட் ஆக போகிறேன். ஸோ கண்டிப்பாக போய் அதில் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்னு சொல்கிறது. ஸோ இந்த வாட்சு, ட்ரெஸ்ஸு, இயரிங்கு இதெல்லாம் எப்படி ஸ்டைல் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். என்னோடய ஃபேஸ் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணனால உங்களுக்கே தெரியும் என்னோடய ஃபேஸில் எவ்வளோ க்ளோயிங்காக ஃபேஸ் தெரியுதுன்னு. ஸோ அவ்வளோதான். மேக்கப்லாம் ரொம்ப போட மாட்டேன். ஜஸ்ட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு, கண்ணை எழுதிட்டு, லிப்ஸ்டிக் போட்டுட்டு அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய டோட்டல் ஹோல் அண்ட் ஹோல் லுக். ஸோ ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அப்படி சொல்லி செப்பரேட் வீடியோ நெக்ஸ்ட்டாக போடுறேன். கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிக்கோங்க.